ஹாப்பி டியூஸ்டே. சென்னையிலேருந்து உமாவும் மாமியும் வந்திருந்தாங்க. அண்ணி வரல, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் இருந்தது அப்படின்னால 2 பேரும் மட்டும் தான் வந்திருந்தாங்க. தனீஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இவங்களுக்காக வெயிட்டிங் ஆகும், எப்போ வருவாங்க அப்படின்ட்டு. யாராவது வந்துட்டால் போதும் அவன் பயங்கர குஷியாயிருவான். மாமி வந்து வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி கொத்தும் முறுக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. முந்திரி கொத்து தனீஷுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்துட்டு எப்போவுமே அவனுக்கு வேண்டி செஞ்சு தருவாங்க. இந்த வாட்டி மாமியும் செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. முறுக்கு வந்து அத்தானோட ஃபேவரட் ஆகும். அப்படியே லபுக்குன்னு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுப்பார். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீ டைமில் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அதனாலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உமாவுக்கு வந்து நியூ ஃபோனாக, அதனால் அவள் வந்துட்டு ஃபோனை நோண்டி அதிலேருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தா. அத்தா வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததுனால அவங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. எல்லோரும் தூங்கி எந்திக்கிற கேப்பில் சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், ரசம், மோர், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பொரியல், அதுக்கு பிறகு பாயசம், பப்படம் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்துட்டு வெளில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே உள்ள கிளைமேட் பார்த்திங்கன்னா மாமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ண